ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி நவம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, சீக்வன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் EWS quota outcomes, a pathway to citizenship for Indian origin Tamils, the amendments to the IT rules 2021, decentralize the MGNREGS for better implementation, says government study, Banke Bihari Temple, UP, for science and the farmer, RBI to kickstart e-rupee pilot in G6 today, மிஸ்சலேனியஸ் நியூஸ் அண்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த பிஒய்க்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடிபடியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. போத் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த். அதோட காஸ்ட் வந்து 99 rupees மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மந்தோட மேகசின்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. அதில் GS 1, 2, 3, 4 அண்ட் தென் Prelims பிட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதோட காஸ்ட் வந்து 900 rupees மட்டும்தான். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதன் மெசேஜ் ஒரு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், சீக்வன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் EWS quota outcomes. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அண்ட் செகண்ட் ஒன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். இப்போ வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னா இப்போ OC, BC அண்ட் தென் SC, ST அந்த மாதிரி பிரிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போது இந்த கம்யூனிட்டிஸ்குள்ளேயே விமன் அண்ட் தென் ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன் அவங்களுக்காக ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் 2 டைப்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரியில் இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் சிஸ்டம் இருந்த வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்துகிட்ருக்கு இல்லையா, மோஸ்ட்லி ஒரே பர்சன் வந்து மல்டிபிள் கேட்டகரிஸில் எலிஜிபிளாக இருக்க முடியாது. இப்போது ஏர்லியனா என்ன இருந்துச்சு, OBC, SC, ST அந்த மாதிரி தானே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கிற மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWS quota அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க, 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10% ஆஃப் த கோட்டா வந்து இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு வந்து ஒதுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த EWS quota கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, OBC, SC, ST இந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் ஒரு சிலர் இந்த EWS quotaக்கு எலிஜிபிளாக இருந்திருந்தாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் எலிஜிபிலிட்டி இருக்கனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ OBC, SC, ST இந்த 3 கேட்டகரியிலும் யாராவது ரிசர்வேஷன் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா they are not eligible for the EWS quota அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த EWS quota பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஃபார் த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ்க்காக. அரௌண்ட் 10% ஆஃப் த டோட்டல் சீட்ஸை வந்து அவங்களுக்கு அவைலபிளாக மேக் பண்ணி கொடுத்தாங்க. திஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் த ரிசர்வேஷன் ஆஃப் ஜாப்ஸ் இன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அஸ் வெல் அஸ் த கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஆன் அட்மிஷன்ஸ் டு த ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும், ஆர்எல்ஸ் கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தென் ப்ரைவேட்லேயுமே இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் இந்த EWS quota அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. It mandates Article 46 of the Constitution of India. ஸோ இந்த DPSP Directive Principles of the State Policy இருக்குல்லே, அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், போத் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக்கலி இன்ட்ரெஸ்ட் வந்து பூர்த்தி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க Article 46 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த EWS quota அப்படிங்கிறது இருக்குது. அண்டு அமெண்டட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல இந்த ரிசர்வேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அதை பற்றிலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனால் இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதர் தென் த மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெஃபர் டு இன் Clause 1 ஆஃப் த Article 30. ஸோ அந்த மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அதை தவிர மிச்ச எல்லா இடத்துலையுமே இந்த EWS quota ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். த அமெண்ட்மெண்ட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ரிசர்வேஷன் டு தோஸ் ஹூ டு நாட் ஃபால் இன் த கேட்டகரி ஆஃப் 15(5) அண்ட் 15(4). அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, SC, STs, OBCs இந்த கேட்டகரியில் இல்லாதவங்க தான் வந்து EWS quota ரிசர்வேஷனை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போது யாரை வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னா, இட் கேன் பி டிசைரட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேமிலி இன்கம் அண்ட் அதர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ். இது 2 பேசிஸ்லேயுமே வந்து இந்த EWSஐ ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு Article 16(6). இப்போ இந்த சீக்வன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்திரா சாணி கேஸ் 1992 வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ நம்ம ஜென்ரலாக இந்த சீட்லாம் ஃபில் பண்ணுவாங்கள்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில், அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு மெரிட் கேட்டகரியை தான் எடுப்பாங்க. Any member of a reserved category who is entitled to an open category position based on the merit score should be awarded an open category position and not be slotted under a vertical reservation position. இப்போது ஒரு 100 மார்க்ஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது 99, 98 வாங்கியிருக்காங்கன்னா அவங்க என்ன தான் வந்து எந்த கேஸ்ட்டு கீழே இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த ஓப்பன் கேட்டகரி கீழே மெரிட் மார்க்ஸில் வந்து கொடுத்துருவாங்க அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது.
ஸோ இந்த மாதிரி மெரிட் கேட்டகரியில் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ரிமைனிங் கேட்டகரியை ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் இந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் சாய்ஸ் ரூல் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் டு பி டிஸ்டிங்கைஷ் ஃப்ரம் த கேரண்டீட் மினிமம் ரூல் விச் would guarantee a minimum number of position to the members of the beneficiary group regardless of whether they enter through the reserved or open positions. கேரண்டீட் மினிமம். ஸோ அந்த ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்க மக்களுக்கும் ஒரு மினிமம் கேரண்டி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மார்க் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட் கிடைக்கும். ஸோ மெரிட் பேஸில் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஓவர் அண்ட் அபோவ் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு வில் சீக்வென்சிங் மேட்டர்? இப்போது இந்த சீட் கொடுக்குறாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் கேட்டகரி ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அப்புறம் தான் இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து கொடுக்கணும். ஏன் இது எதனால் இந்த சீக்வென்சிங் மேட்டர்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஆர்டரில் தான் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டே நம்ம இடபிள்யூஎஸ் பொசிஷனை ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் 98% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து அது கீழே வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த இடபிள்யூஎஸ்ஸை லாஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கேட்டகரி வந்து ஃபில் பண்ணணும், அண்ட் தென் எஸ்சி எஸ்டி ஓபிசிஸ் அது எல்லாமே ஃபில் பண்ணணும், அண்ட் அட் லாஸ்ட்டு தான் வந்து இந்த 3 கேட்டகரியிலுமே இல்லாதவங்களே இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா கீழே மெரிட் பொசிஷனில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த சீக்வென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாட் இஃப் த கரண்ட் இன்கம் லிமிட் ஆஃப் த இடபிள்யூஎஸ் கேட்டகரி இஸ் சேஞ்ச்டு, அதாவது லோயர்டு, இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்கம் லிமிட்டை விட குறைச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50K இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதை வந்து குறைச்சிட்டு ஒரு 10K இருக்குது அப்படின்னா இந்த 10K இன்கம்க்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இடபிள்யூஎஸ் கோட்டா கீழே அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு மேலே இருக்கவங்க எல்லாமே வெர்டிக்கல் ரிசர்வேஷன், அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்டில். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன். நம்ம இந்தியாவில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன், ஹரிசானல் அண்ட் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இருக்குது, அதை வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த ரிசர்வேஷன் பற்றி ஸ்பெசிஃபைடாக வந்து பார்த்துருந்தோம். இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்க, என்னென்ன ஆர்டிக்கல்லாம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அண்டு இதோட சீக்வென்சிங், இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறப்ப சீக்வென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதனால் முக்கியம், ஒய் சீக்வென்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் இன்கம் லிமிட் பேஸ் பண்ணி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எப்படி அந்த ரிசர்வேஷன் கொடுப்பாங்க அதை பார்த்துருக்கோம் இந்த ஆர்டிக்கலில். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், அ பாத்வே டு சிட்டிசன்ஷிப் ஃபார் த இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ். இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ், இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் நேபரிங் கண்ட்ரீஸில் இருக்கவங்க ஹிந்துஸ் வந்து இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அவங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும், இந்தியன் ஆரிஜின் தமிழ் பீப்புளும் வந்து இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியாவில் கிராண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயர்லியராக ஹிஸ்டாரிக்கலாக எதனால் வந்து இந்த இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ் வந்து வெளியே போனாங்க, நான் மறுபடியும் எப்படி உள்ளே வந்தாங்க, அதை பற்றி இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலனியல் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை எங்கெங்கெல்லாம் பிளான்டேஷன்ஸ் இருக்கோ, இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி ரீஜியனுக்குலாம் வந்து இன்டென்டட் லேபர்ஸாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்ரீலங்கா அண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ்க்கு இன்டென்டட் லேபர்ஸாக இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. 1947 அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் வந்து சின்ஹலிஸ் நேஷனலிசம், அந்த சிங்களவர்கள் அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நேஷனலிசம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ சின்ஹலிஸ் நேஷனலிசம் அதிகமானால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, they were denied citizenship rights and existed as a stateless population numbering close to 10 lakh by 1960. ஸோ இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்கள், அவங்களுக்கு வந்து ஸ்டேட்லெஸ் அங்கே சிட்டிசன்ஷிப்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ரொம்பவே டபுள் டிஸ்அட்வான்டேஜஸாக போயிடுச்சு, பிகாஸ் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் under the bilateral Sirimavo-Shastri Pact 1964 and the Sirimavo-Gandhi Pact 1974, 6 lakh people along with their natural increase would be granted Indian citizenship upon their repatriation. இந்த 2 பேக்ட்டு கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 lakh பீப்புள் அவங்களுக்கு வந்து இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிராண்ட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ 1982க்கு முன்னாடி இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ் யாரெல்லாம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனாங்களோ, அங்கே இந்த இன்டென்டட் லேபராக கூப்பிட்டு போயிருந்தாங்க இல்லையா, அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது தரமாட்டேன்னு சொன்னாலும் மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க 1982க்குள்ளே. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிராண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆகிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியன் ஆரிஜின் தமிழ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அவங்களும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுக்குள்ளே. இதனால் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்க. யாரெல்லாம் வந்து ஜூலை 1983க்கு அப்புறம் வந்தாங்களோ அந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்குறதே வந்து நிப்பாட்டிட்டாங்க.
ஸோ இனிஷியலாக வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ், ஸோ ஐஓடின்னு மென்ஷன் பண்ணுறேன், இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ் வந்து ஸ்ரீலங்கா கூப்பிட்டு வராங்க. இங்கே வந்து அந்த சின்ஹலிஸ் நேஷனலிசம் அதிகமானால அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து மைனாரிட்டியாக கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் அந்த 2 பேக்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து மறுபடியும் இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ 1982க்குள்ளே வந்து யாரெல்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே சிட்டிசன்ஷிப் கிராண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வர டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் வந்து கிராண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 பேர் இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ் ஆகட்டும் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஆகட்டும் 2 பேருக்குமே ரெஃப்யூஜி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஆஸ் பர் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. Over the next 40 years, the legal destiny of the Indian origin Tamils has been largely intertwined with that of Sri Lankan Tamil refugees, and both cohorts have been relegated to the refugee status. 2 பேருமே அந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா 1983க்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே வந்து இல்லீகல் மைக்ரன்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணாங்க ஆஸ் பர் CAA 2003. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமே அவங்களுக்கு எந்த ஒரு சிட்டிசன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 2022 வந்து அபிராமி எஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2022 கேஸில் என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா, தி ஸ்டேட்லெஸ்னஸ் இஸ் சம்திங் டு பி அவாய்டட். The court further held that the principle of CAA 2019, which relaxes the condition for the citizenship of Hindus from Afghanistan, Pakistan and Bangladesh, would also apply to the Sri Lankan Tamil refugees. இப்போது இந்த 2012 CAA பிரின்சிபல்ஸ் படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய ஹிந்துஸ்க்கு வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் கிராண்ட் பண்ணுறதா சொல்லிட்டீங்க, அவங்க கூட வந்து சேர்த்து இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம், அவங்களுக்கு ஸ்டேட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் தராங்க. இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து ஆல்ரெடி சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, திடீர்னு நிறைய பேர் வந்து உள்ளே வரப்போ அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1994 டைமில் இமிக்ரேஷன் அண்ட் நேஷ்னாலிட்டி டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸ் ஆக்ட், அந்த ஆக்ட் கீழே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லா சில்ட்ரனுமே, ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே அந்த குழந்தைங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிரேசில்லையும் என்னென்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நம்பர் 54 ஆஃப் 2007, அதுலேயும் என்னென்னா இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அந்த நாட்டோடைய சிட்டிசன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்தியாலையும் இந்த மாதிரி கரெக்டிவ் லெஜிஸ்லேஷன் ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கணும். டு எலிமினேட் த ஸ்டேட்லெஸ்னஸ் ஷுட் நெசசரிலி இன்க்ளூட் ரெட்ரோஆக்டிவ் சிட்டிசன்ஷிப் ஃபார் த இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ். நம்ம இந்தியாவிலையும் இந்த மாதிரி பண்ணி அவங்க சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்பிள்ஸை கோட் பண்ணி. யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் அரௌண்ட் 29,500 இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சிட்டிசன்ஷிப் தரணும் இல்லையா, அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ் அவங்களோட ஹிஸ்டாரிக்கலாக எப்படி மைக்ரேட் ஆனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அந்த சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு 1982 வரைக்கும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை நிப்பாட்டிட்டாங்க, 1983 நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன ரீசன் அதை பார்த்தோம். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம இந்த ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்குமே வந்து ஆஸ் பர் CAA 2019 இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மற்ற கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் பண்ணதையும் பிரேசிலியன் கவர்மெண்ட் பண்ணதையும் கோட் பண்ணியிருக்காங்க. The amendments to the IT rules 2021. இந்த சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்கள ரெகுலேட் பண்ணால் தான் வந்து இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அது எல்லாமே நம்ம சரியாக பார்த்துக்க முடியும். பிகாஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ் தான் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஏகப்பட்ட சைபர் கிரைம்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், இப்போ யூசர்ஸோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த IT ரூல்ஸ்க்கு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. The IT rules 2021 primarily aimed at placing obligations on the SMIs to ensure an open, safe and trusted internet. அந்த சோஷியல் மீடியா இன்டர்மீடியட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் டு அமெண்ட் தி IT ரூல்ஸ் 2021. எதனால் அந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வரணும்? டு என்ஷூர் தட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆஃப் த நெட்டிசன்ஸ் ஆர் நாட் பீயிங் கண்ட்ராவீன்ட் பை தி பிக் டெக் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ரைட் டு ப்ரைவசி அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிசன்ஸோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை வந்து யாரும் கான்ட்ராவீன் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு சோஷியல் மீடியா இன்டர்மீடியேட்ஸும், அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன், த கம்ப்ளைண்ட்ஸ் வித் தீஸ் ஷுட் நாட் இம்பேக்ட் த இயர்லி ஸ்டேஜ் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடி ரூல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய புது ஸ்டார்ட் அப்ஸை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இந்த ஐடி ரூல்ஸை 2021 அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This translated into a set of proposed amendments that can be broadly classified into 2 categories. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ப்ரப்போஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸாக. ஒன்று வந்து பிளேசிங் அடிஷ்னல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆன் தி எஸ்எம்ஐஸ். ஸோ இந்த சோஷியல் மீடியா இன்டர்மீடியேட்ஸ் மேலே அடிஷ்னல் ஆப்ளிகேஷன்ஸ், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீங்கள் பண்ணணும், அவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ஆஃப் அன் அப்பல்லேட் மெக்கானிசம் ஃபார் த கிரீவன்ஸ் ரெட்ரஸல். கிரீவன்ஸ் ரெட்ரஸலுக்கு ஒரு அப்பல்லேட் மெக்கானிசம் வந்து நம்ம இன்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரணும். இந்த 2 பாயிண்ட்டை தான் வந்து முக்கியமாக ப்ரொப்போஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சப் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அடிஷ்னல் ஆப்ளிகேஷன்ஸ் பிளேஸ்ட் ஆன் த எஸ்எம்ஐஸ். The original IT rules 2021 obligate the SMS to merely inform its users rules and regulations, privacy policy and user agreement that govern its platform along with the categories of content that users are prohibited from hosting, displaying, sharing, etc. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா இன்டர்மீடியேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ், ரெகுலேஷன், ப்ரைவசி பாலிசி அண்ட் இந்த யூசர் அக்ரிமெண்ட் எல்லாத்துமே அவங்களோட யூசர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, ஒரு சோஷியல் மீடியா இன்டர்மீடியேட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரைவசி பாலிசி அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது மேக்கிங் அவேர் ஆஃப் தி கண்டென்ட் டு த யூசர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டபிள் கண்டென்ட்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து யாரும் பண்ணியிருக்கக்கூடாது. இன்கேஸ் யாராவது யூசர் பண்ணியிருந்தாலுமே அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியா இன்டர்மீடியட் என்ன பண்ணணும்னா அந்த கண்டென்ட்டை வந்து இன்டர்நெட்லேருந்து எடுக்கிறதுக்கு போதிய எஃபர்ட்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ டு மேக் ரீசனபிள் எஃபர்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் த ப்ராஹிபிட்டட் கண்டென்ட் பீயிங் ஹோஸ்டட் ஆன் இட்ஸ் பிளாட்ஃபார்ம் பை தி யூசர்ஸ். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸு அக்கார்டிங் டு ஆர்டிகல் 14, 19 and 21 அது எல்லாத்தையுமே வந்து இந்த எஸ்எம்ஐஸ் மதிக்கணும். டு ரிமூவ் இன்ஃபர்மேஷன் ஆர் கம்யூனிகேஷன் லிங்க் இன் த ரிலேஷன் டு த 6 ப்ராஹிபிட்டட் கேட்டகரிஸ் ஆஃப் கண்டென்ட் அஸ் அண்ட் வென் அ கம்ப்ளைண்ட் அரைசஸ். ஸோ எப்போ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலுமே ஒரு ப்ராஹிபிட்டட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி எப்போல்லாம் வந்து அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுதோ அவங்க வித்தின் 72 hours அந்த கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிஃபோர் த கண்டென்ட் ஸ்ப்ரெட்ஸ் வைரலி. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், டு டேக் ஆல் த ரீசனபிள் மெஷர்ஸ் டு என்ஷூர் த ஆக்சசிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் சர்வீசஸ் டு யூசர்ஸ் அலாங் வித் த ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ், ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இப்படி தான் சொல்லிட்டு எல்லா யூசர்ஸ்க்கும் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ப்ரைவசி பாலிசி அது எல்லாமே 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாட் ஜஸ்ட் இங்கிலீஷ். இதான் வந்து அடிஷ்னல் ஆப்ளிகேஷன்ஸ் பிளேஸ்ட் ஆன் தி சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ். ஏன்னா இது எல்லாமே சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி கொடுக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தானே, அதான் வந்து இந்த 4 பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூலி இன்ட்ரடியூஸ்டு கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டிஸ். இப்போது எல்லா எஸ்எம்ஐஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரீவன்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க வந்து இருக்கணும். யூசர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யூசர் வந்து கிரீவன்ஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 hours வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கணும் நம்ம பண்ணதுக்கப்புறம். அண்ட் இந்த கம்ப்ளைண்ட் எத்தனை நாளுக்குள்ளே அவங்க சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னா 15 daysக்குள்ளே சரி பண்ணியிருக்கணும். இன்கேஸ் இந்த 15 daysக்குள்ளே வந்து அந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸர் சரி பண்ணலை அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூசர் வந்து கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டியில் போய் கிரீவன்ஸ் ஆஃபீஸரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து நியூலி இன்ட்ரடியூஸ்டு கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூசர்ஸோட கம்ப்ளைண்ட்டை கிரீவன்ஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ராப்பராக வந்து அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா கிரீவன்ஸ் ஆஃபீஸர் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த இடத்துல போய்னா கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. Users can file a complaint against the order of the grievance officer within 30 days. Importantly, GAC is required to adopt an online dispute resolution mechanism. ஸோ ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்னா என்ன பார்த்தோம், ஆன்லைன்லேயே வந்து இந்த மாதிரி 2 பேர்த்துக்கும் வந்து நெகோஷியேட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஒர்க்கை தான் வந்து GAC பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Further, IT rules 2021 do not provide any explicit power to the GAC to enforce its orders. If users can approach both the courts and GAC parallelly, it could lead to conflicting decisions, often undermining the impartiality and merit of one institution or the other. இப்போது இந்த 2021 ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த
கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டிஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்பிளிசிட் பவரும் கிடையாது. இப்போது கம்ப்ளைண்ட் வந்து கிரீவன்ஸ் ஆஃபீஸர் மேலே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜிஎஸ்சி வந்து கண்டிப்பாக அதை ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு பவரும் ஜிஎஸ்சி கிடையாது. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போத் கோர்ட்லேயும் வந்து கொடுக்கலாம், அந்த ஜிஎஸ்சிலையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கப்போ 2 இன்ஸ்டியூஷன் மேலேயுமே வந்து ஒரு அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜிஎஸ்சி கொஞ்சம் பவரும் கொடுக்கணும் அவங்களோட ஆர்டர்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஓவரால் இந்த ஐடி ரூல்ஸ் 2021க்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்க ப்ரொப்போஸ்டு அமெண்ட்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆப்ளிகேஷன் பிளேஸ்ட் ஆன் தி எஸ்எம்ஐஸ், அண்ட் செகண்ட் கேட்டகரி என்னென்னா நியூலி இன்ட்ரடியூஸ்டு கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டிஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல், டீசென்ட்ரலைஸ் த மன்ரேகாஸ் ஃபார் பெட்டர் ஸ்டடி இம்ப்ளிமெண்டேஷன் சேஸ் கவர்மெண்ட் ஸ்டடி. இப்போ இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஷுட் பி கிரேட்டர் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பெர்மிசபிள் ஒர்க்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லிஸ்டிங் த டைப்ஸ் ஆஃப் பெர்மிசபிள் ஒர்க்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டு கீழே அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க இல்லையா, மன்ரேகா ஸ்கீமு கீழே, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தந்த வேலைக்கு மட்டும்தான் இந்த ஆட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் அக்ராஸ் த கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து ரோடு அந்த மாதிரி இப்போ எதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வீடிங் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையுமே பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராட் கேட்டகரியாக மாற்றணும் அவங்களோட ஒர்க்கிங்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Broad category of works may be listed out and flexibility should be given at the ground level to select the type of works as per broad categories. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொண்டு வரது மூலயமா எந்தெந்த வேலைகளுக்கு நம்ம எஃபிஷியண்ட்டாக மக்களை வந்து ஜாபுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இயர்லியராக வந்து இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சென்ட்ரலைஸ்டாக பண்ணிட்டாங்க இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் த கிராம் சபாஸ். ஸோ இப்போ யூனியன் கவர்மெண்ட்லேருந்து டிபிடி அதன் மூலயமா வந்து பணம் வந்துடும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ யூனியன் கவர்மெண்ட்லேருந்து டேரெக்டாக பணம் வராமல் கிராம சபாஸ்க்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் த கிராம் சபாஸ் அண்ட் அட்வான்ஸ் enabling them to decide work they want to undertake, the gram sabas can take into account the local conditions and community requirement instead of chasing a target set for them. இப்போ இந்த கிராம சபாஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டார்கெட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுங்கிறத தாண்டி இந்த பர்டிகுலர் ரீஜியனில் வந்து என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த கிராம சபாஸ் கீழே அந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூனியன் கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது இந்த ரோட் சைடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நிறைய பணம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பர்டிகுலர் ஏதோ ஒரு ஏபிசி அப்படிங்கிற ரீஜன் வந்து என்ன அப்படின்னா ரோடு சைடெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த பர்டிகுலர் கிராம சபாக்கு என்னென்னா அவங்களுக்கு அந்த ஃபண்டை வந்து கொடுத்துட்டு அந்த ஏரியாவில் என்ன ஒர்க்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுக்கணும். இதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி அட் த கிரவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஹைலி டைவர்சிஃபைடு கண்ட்ரி இல்லையா. டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியராக தான் இருக்கும். இந்த பாட்டம் அப் அப்ரோச், அதாவது கீழே இருந்து என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா டிலே இந்த ஃபண்ட் டிஸ்பர்சல். நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த மாதிரி மன்ரேகா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பணம் அந்த மந்த்லி சேலரி வந்து கரெக்டாக போய் சேரலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அது வந்து சென்ட்ரலைஸ்டாகவும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் ரிவால்விங் ஃபண்ட் கேன் பி யூட்டிலைஸ்டு வென்எவர் தெர் இஸ் அ டிலே அந்த சென்ட்ரல் ஃபண்ட். ஸோ ரிவால்விங் ஃபண்ட் எடுத்து நம்ம இந்த ரொட்டேஷனில் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ரேட் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் லேபர் வேஜஸ்ஸு அதை விட மன்ரேகாவில் கம்மியாக தான் வந்து இந்த வேஜஸ் கொடுத்துட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியாக வேஜ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அது டிலே இருந்தால் அவங்களுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கும் ஃபண்டை பொறுத்தவரையிலும். ஸோ அதான் இந்த ரிவால்விங் ஃபண்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமு கீழே வந்து ஒர்க்கை வந்து ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும். அண்ட் தென் ப்ராட் லிஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஒர்க்ஸை வந்து கொடுக்கணும் யூனியன் கவர்மெண்ட்டில். அண்ட் ஃபண்டிங் வந்து கிராம சபாஸ்க்கு கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். பிகாஸ் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒர்க்கை வந்து அண்டர்டேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிவால்விங் ஃபண்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் ஃபண்டு டிலே ஆகுதோ ஆர்எஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா இந்த மன்ரேகாஸ் ஒர்க் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நடக்கும். நெக்ஸ்ட், பன்கே பிஹாரி டெம்பிள் யூபி. ஸோ உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய பன்கே பிஹாரி டெம்பிள் பற்றி தான் அந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். இட் இஸ் அன் ஹிந்து டெம்பிள் சிச்சுவேட்டட் இன் த டவுன் ஆஃப் விருந்தாவன், மதுரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் யூபி, இந்தியா. ஸோ விருந்தாவனில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து டெம்பிள் தான் வந்து பன்கே பிஹாரி டெம்பிள். திஸ் டெம்பிள் இஸ் டெடிகேட்டட் டு பன்கே பிஹாரி, ஹூ இஸ் பிலீவ்டு டு பி த கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் ராதா கிருஷ்ணா.
ஸோ ராதா கிருஷ்ணாவையும் வந்து சேர்த்த ஒரு கம்பைன்டு ஃபார்மாக தான் இந்த பன்கே பிஹாரி அப்படிங்கிற கடவுளாக சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து விருந்தாவனில் இருக்குது. ஸோ ஹி வாஸ் ஒரிஜினலி வர்ஷிப்ட் அட் நிதிவன், விருந்தாவன். லேட்டர் when பன்கே பிஹாரி டெம்பிள் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அரௌண்ட் 1864, idol was பன்கே பிஹாரி வாஸ் மூவ் டு அ நியூ டெம்பிள். ஸோ முன்னாடி வந்து நிதிவன் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து 1864 இந்த ஐடலை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டதாக சொல்லியிருக்காங்க. தி இமேஜ் ஆஃப் த ராதா கிருஷ்ணாஸ் யுனைடெட் ஃபார்ம் ஸ்டாண்ட்ஸ் இன் திரிபாங்கா போஸ்டர். இந்த போஸ்டர் பற்றி ஆல்ரெடி ஒரு பிஒய்க்கு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. திரிபாங்கா போஸ்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பன்கே பிஹாரி டெம்பிள் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை சுவாமி ஹரிதாஸ், அ குரு ஆஃப் த ஃபேமஸ் சிங்கர் டான்சன். ஸோ டான்சன் பற்றி ஒரு பிஒய்க்கு கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சுவாமி ஹரிதாஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த டெம்பிளை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த டான்சனோட ஒரு குருவாக இருந்திருக்காரு. ஸோ இந்த பன்கே பிஹாரி அப்படிங்கிற பேரை பார்த்தா நம்ம பீகார்னு எழுதிடக்கூடாது. இது வந்து யூபி ஸ்டேட்டில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஜென்ரலாக அது நம்ம பண்ணுற மிஸ்டேக் சம்டைம்ஸ் லாஜிக்கலாக திங்க் பண்ணி எழுதுகிறப்ப. ஃபார் சயின்ஸ் அண்ட் த ஃபார்மர். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலில் நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து டிஎம்ஹெச், ஸோ அந்த மஸ்டர்டோட ஹைப்ரிட் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை பற்றி பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு நிறையா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸு வந்து நம்ம இந்தியாவில் ரீசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏர்லியராக வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் வந்தப்போ ஏகப்பட்ட பேக்லாஷ் வந்து இருந்தது. இதெல்லாம் நீங்கள் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சயின்டிஃபிக்கலாக அது வந்து தெரிஞ்சுட்டு அது நல்ல விஷயம் தான், எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வந்து ஹெல்த்தில் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிறைய இந்த மாதிரி ஜிஎம் கிராப்ஸை ரீசர்ச் பண்ணி வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸை பொறுத்தவரை இன்னும் டெவலப் பண்ணணும், அதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி ஜிஎம் கிராப்ஸ் எந்த மாதிரி இருக்குது அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Science-led revolutions have given India self-respect and global recognition. Today, we are a major exporter of agricultural produce, including cereals and cotton, fetching more than $50 billion annually. நம்மளோட அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் காஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $50 billion கிட்ட நமக்கு வந்து அமௌண்ட் வருது. To meet our current challenges, over exploitation of natural resources, soil biodiversity, இந்த மாதிரி நமக்கு நிறைய நேச்சர் சைட்லேருந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம சரி கட்டணும் அப்படின்னா சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அக்ராஸ் த குளோப் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மெய்ஸ், சோயாபீன், காட்டன் அண்ட் கெனோலா வந்து அரௌண்ட் 200 மில்லியன் ஹெக்டர்ஸில் வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லை, யூஎஸ், பிரேசில், அர்ஜென்டினா, கனடா இந்த கண்ட்ரீஸ்லாம் தான் அதிகமாக வந்து ஜிஎம் கிராப்ஸ் க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. டு மீட் த எக்ஸிஸ்டிங் டெஃபிசிட் இந்த எடிபிள் ஆயில்ஸ் அபவுட் 55 to 60%. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல்ஸை பொறுத்தவரையும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தாலுமே எடிபிள் ஆயில்ஸை பொறுத்தவரையும் அரௌண்ட் 55 to 60% வந்து டெஃபிசிட்டாக தான் இருக்குது. இதை நம்ம மீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் வந்து வெளியே இருந்தால் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியா இஸ் கரண்ட்லி இம்போர்ட்டிங் அரௌண்ட் 13 million tons at a cost of 1.17 lakh crore to the exchequer. ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய அமௌண்ட். நம்ம எடிபிள் ஆயில் வந்து நம்ம இந்தியாவில் எல்லா சாப்பாடுலையுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரை அண்ட் தென் கரீஸ் அதுதான் வந்துருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான பொருள். இதை வந்து நம்ம 1.17 lakh crore கிட்ட அமௌண்ட் கொடுத்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டெஃபிசிட்னால தான் வந்து இந்த இம்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது. ஸோ ஏன் இந்த டெஃபிசிட் இருக்குது இந்தியாவில்? நம்மக்கிட்ட இடம் இருக்குது, அண்ட் தென் வளர்க்குறதுக்கு நிறைய கிராப்ஸும் அந்த கிராப் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் நம்ம இந்தியாவில் இந்த எடிபிள் ஆயில் சீட்ஸ் வந்து டெஃபிசிட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, 13 million tons வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதில் வந்து அரௌண்ட் 2 to 2.5 million tons சோய்பீன் ஆயில் அண்ட் தென் 1 to 1.5 million ton கனோலா ஆயில் ரெண்டுமே வந்து ஆல்ரெடி ஜிஎம் கிராப்லேருந்து வந்தது தான். இப்போது ஆயில் சீட் இருக்கு இல்லையா, ஆயில் சீட்லேருந்து தான் இந்த ஆயில் எடுக்கிறாங்க. இந்த சீட்ஸை க்ரோ பண்ண அந்த கிராப்ஸ் எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸாக தான் இருக்குது நம்ம இம்போர்ட் பண்ணுறதுலையே. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஜிஎம் ஆயில் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி சேஃப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஏன் இந்த எடிபிள் ஆயில் சீட்ஸ் வந்து டெஃபிசிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மஸ்டர்ட் ஆயில் நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சவுத்தில் தான் இந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ மஸ்டர்டோட க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1260 kg per hectare தான் வந்து ஈல்டு கிடைக்குது. குளோபல் ஆவரேஜ் ஈல்டு எவ்வளோனா 2000 kilo per hectare. ஏன்னா அவங்களாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல, ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Yields of canola in Canada and China and Australia almost 3 times higher than in India since they use GM hybrid technology. இந்த கெனோலாவுமே பார்த்தீங்க, கெனோலா நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள். 1 to 1.5 million tons கெனோலா ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இம்போர்ட் பண்ணது என்னென்னு பார்த்தோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்லேருந்து வந்து ஆயில் தான்.
அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்தியாவை விட இந்த கனடா, சைனா, ஆஸ்திரேலியா எல்லாமே அந்த ஈல்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அரௌண்ட் 3 times அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் அந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவும் வந்து இதில் நிறைய யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி மஸ்டர்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த DMH1 ஹைப்ரிட்டில். ஸோ சோய்பீன், மேஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எடிபிள் ஆயில் சீட்ஸோட பற்றாக்குறையை ப்ராப்பராக நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி என்னன்னா ஆஸ்திரேலியாவில் ஹெர்பிசைட் டாலரன்ட் GM மஸ்டர்டையும் வந்து இதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்போ க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கிள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எடிபிள் ஆயில் சீட்ஸோட டெஃபிசிட் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் அதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த டெஃபிசிட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈல்டு பெர் ஹெக்டர் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அல்டிமேட்லி நம்மளோட செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிறத ரீச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் டெக்னாலஜி. RBI to kickstart e-rupee pilot in G6 today. ஸோ நம்ம RBI வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் ருப்பியை இன்னையிலேருந்து இந்த ஹோல்சேல் செக்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க November 1 அது வந்து இந்த e-rupee 2 டைப்ஸாக இருக்கும். e-rupee ஆர் CBDCன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. CBDC அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 2 ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா டோக்கன் பேஸ்ட் அண்ட் இன்னொன்று வந்து அக்கௌண்ட் பேஸ்ட். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இது வந்து e-rupee வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டோக்கன் பேஸ்ட் பற்றி பார்ப்போம். A token based CBDC would be a bearer instrument like bank notes, meaning whosoever holds the token at a given point in time would be presumed to own them. ஸோ யார்கிட்டலாம் இந்த டோக்கன்ஸ் வந்து இருக்கோ CBDCயை பேஸ் பண்ணி டோக்கன்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து அதோட ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. So a token based CBDC is viewed as a preferred mode of CBDC rupee as it would be closer to a physical cash. Because அந்த யார் வச்சுருக்காங்களோ இப்போது அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இந்த டோக்கன்ஸ் இருந்ததுன்னா he will be considered as the owner. ஆனால் அக்கௌண்ட் பேஸ்ட் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா would require maintenance of the record of balances and transactions of all holders of the CBDC and indicate the ownership of the monetary balances. In this case, an intermediary will verify the identity of the account holder. This system can be considered for the CBDC wholesale. இப்போ என்னென்னா இதில் டேரெக்டாக அந்த ஓனர் வந்து ஜென்யூனாக என்னோடய டோக்கன் கிட்டேருந்து இருக்குது, ஸோ ஐ எம் தி ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த சிஸ்டமில் அக்கௌண்ட் பேஸ் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்மீடியரி வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை வெரிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிட்டி. ஸோ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பேலன்சஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இன்னொரு இன்டர்மீடியரி, ஸோ இந்த ஸ்டார் அப்படிங்கிறது தான் இன்டர்மீடியட்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த பிங்கிற பர்சனை பார்த்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து ஜென்யூனானது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இதான் வந்து 2 ஸ்ட்ரக்சர்ஸாக சொல்கிறாங்க இந்த e-rupeeயோட 2 ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன்று வந்து டோக்கன் பேஸ்டாக இருக்கும், இன்னொன்று வந்து அக்கௌண்ட் பேஸ்டாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ டோக்கன் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா யார் டோக்கன் வச்சுருக்காங்களோ he or she will be considered as the owner. வேறஸ் இந்த அக்கௌண்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியரி வந்து ஜென்யூன் பர்சன், ஸோ இந்த பர்சன் தான் ஐடென்டிஃபைட் ஹோல்டர் அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த டோக்கன் பேஸில் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் பேலன்சஸ் ட்ரான்சாக்ஷன்லாம் மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. வேறஸ் இந்த அக்கௌண்ட் பேஸில் எல்லா இந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இது வந்து 2 டைப்ஸில் வந்து அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்க. இப்போ 2 ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க இது வந்து 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து டைரக்ட் மாடல், அதாவது சிங்கிள் டயர் மாடல், அண்ட் இன்டைரக்ட் மாடலில் 2 டயர் மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் மாடல்னால் பேர்லேயே இருக்குது. இந்த RBI கூட அந்த யூசர்ஸ் டைரெக்டாக கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அந்த சென்ட்ரல் பேங்க்கோட டிஜிட்டல் கரன்சி இஷ்யூ பண்ணுறதாகட்டும், அக்கௌண்ட் கீப்பிங் அண்ட் ட்ரான்சாக்ஷன் வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே RBI வில் பி ரெஸ்பான்சிபிள். ஆனால் இந்த இன்டைரக்ட் மாடல் ஆர் 2 டயர் மாடல் என்ன அப்படின்னா RBIலேருந்து மற்ற இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அரௌண்டு ஒரு 8 or 9 பேங்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பேங்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டிஜிட்டல் கரன்சியை நீங்கள்லாம் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூசர்ஸ்க்கு இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து 2 டயர் மாடல். பிகாஸ் RBI இன்வால்வ் ஆகியிருக்காங்க அண்ட் தென் மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அல்டிமேட்லி வந்து கஸ்டமர்ஸ் கூட ரீச் ஆகுது. இதான் வந்து 2 மாடலில் இந்த இஷ்யூவன்ஸ் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து டைரக்ட் மாடல் அண்ட் தென் இன்டைரக்ட் மாடல். e-rupee is same as that of the fiat currency. fiat currency அப்படின்னா அந்தந்த கண்ட்ரியோட கரன்சி. நம்ம ஊரில் ருப்பி இருக்கு இல்லையா, அதான் நம்மளோட fiat currency. யூஎஸை பொறுத்தவரையும் US டாலர் அதான் வந்து fiat currencyன்னு சொல்லுவாங்க. e-rupee is same as that of the fiat currency. அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு.
ஒருத்தர் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி வச்சுருக்காங்க அப்படின்னா காசு கொடுத்துட்டு ஃபிசிக்கல் கேஷாக கூட வாங்கிக்கலாம் அந்த அமௌண்ட்டுக்கு என்னவோ. ஒன்லி இட்ஸ் ஃபார்ம் இஸ் டிஃப்ரெண்ட். அதோட ஃபார்ம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. த டிஜிட்டல் ருப்பி would be appear as a liability on the central bank's balance sheet. ஸோ இந்த லயபிலிட்டின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து டெபாசிட் பண்ணுறப்ப பேங்க்கை பொறுத்தவரையும் லயபிலிட்டி தானே அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி அக்செப்டட் அஸ் அ மீடியம் ஆஃப் பேமெண்ட், லீகல் டெண்டர் அண்ட் அ சேஃப் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. இதை வந்து எல்லா இடத்துலையும் இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம், லைக் நம்மளோட ஃபியட் கரன்சி மாதிரி. ஸோ ஓவராலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ருப்பியை வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, லைக் டோக்கன் பேஸ்ட் அண்ட் அக்கௌண்ட் பேஸ்ட், அண்ட் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து டேரக்ட் மாடல் அண்ட் தென் இன்டேரக்ட் மாடல், இதன் மூலியமாக அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ருப்பியை பற்றின ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருக்கோம். இப்போது இந்த 2 நாள் முன்னாடி சவுத் கொரியா சியோலில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஹாலோவின்னால் அந்த பீப்புளோட அந்த ஸ்டம்பீட் ரொம்ப எல்லாம் அப்படியே கன்ஜஸ்டடாக இருந்து சஃபகேஷனில் அரௌண்டு 150 பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பிகாஸ் டூரிசம் வந்து அதிகமாக இருக்க ரீஜன்ஸில் இந்த சம்மர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கும்பலாக இருக்கும். அந்த மாதிரி ரீஜனில் வந்து ப்ராப்பர் அவேர்னஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதுக்கு தான் இங்கே ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தேர் மஸ்ட் பி மோர் அட்டென்ஷன் பெய்ட் டு என்ஷூர் தட் தே ஆர் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள். இந்த டூரிசமை பொறுத்தவரையும் அந்த அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்லாம் வந்து ப்ராப்பராக சேஃபாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி என்ஷூர் பண்ணணும். Safety and environmental audits to ensure that the crowd management safety protocols are in place to avoid tragedies. அதிகமாக கும்பல் இருக்க இடத்துல வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். And development in the ecologically sensitive areas such as the Himalayas should be in accordance with the topographic limitations. இப்போது இந்த கேதார்நாத், பத்ரிநாத்லாம் போகிறாங்க இல்லையா, அங்கே வந்து நிறைய வயசானவங்க தான் போகிறாங்க. அங்கே ஆக்சிஜன் சப்ளை அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு த கிரவுண்ட் லெவல். இந்த மாதிரி டோப்போகிராஃபிக் லிமிடேஷன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லேயும் வந்து ப்ராப்பர் அந்த என்விரான்மெண்ட் ஆடிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். Tourism promotion campaigns must include creating safety awareness among the visitors and local officials. ஸோ இந்த டூரிசம் ப்ரொமோஷன் கேம்பெயின் பண்ணுறப்போ ஒரு ஏரியா வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பண்ணாமல், நீங்கள் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி மக்களை வந்து அவேர்னஸோடு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புள் மட்டும் இல்லை, அந்த ரீஜன் இருக்கக்கூடிய லோக்கல் அஃபிஷியல்ஸையும் கூட. இப்போ கோயம்புத்தூரில் வந்து ரீசெண்டாக அந்த கார் பிளாஸ்ட் நடந்துச்சு இல்லையா, அதில் யூஸ் பண்ண இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இல்லை, ஈஸியாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கிடையாது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. 2 காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்ட் எரித்ரிட்டால் டெட்ராநைட்ரேட் PETN அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட், அண்ட் இன்னொன்று வந்து நைட்ரோகிளிசரின். இந்த 2 காம்பவுண்ட் வந்து இருக்கதா சொல்லியிருக்காங்க. These are the sensitive materials that were not easy to procure. A credible source said. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக ப்ரொக்யூர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. PETN இஸ் அ காம்பவுண்ட் யூஸ் ஃபார் மேக்கிங் டிட்டோனேட்டர்ஸ் தயாரிக்கிறதுக்காக இந்த PETN காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. வேறு நைட்ரோகிளிசரின் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பிளாஸ்டிங் ஜெலட்டின் அ பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ், ஜெலட்டின் பிளாஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரோகிளிசரின் வந்து ஃபார்மக்யூட்டிக்கல் கிரேட்லேயும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த PETN பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி ப்ரொக்யூர் ஃப்ரம் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ண முடியும். ஈஸியாக வந்து இது எங்கேருந்தும் சோர்ஸ் பண்ண முடியாது. த காம்பவுண்ட் இட் செல்ஃப் வாஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் அண்ட் வெரி சென்சிட்டிவ். இப்போ நைட்ரோகிளிசரின் பார்த்தீங்கன்னா இந்த ஜெலாட்டினை பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த PETNல என்னென்னா இதுவே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 காம்பவுண்ட்ஸும் அதோட ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்து வச்சுக்கணும், அதுக்கு தான் அது மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் த கோல்டன் கேட் பிரிட்ஜ் அண்ட் ப்ரூக்லின் பிரிட்ஜ். இப்போது இந்த குஜராத்தில் வந்து பாலம் வந்து அறுந்து விழுந்தது இல்லையா, ஸோ அதுக்காக இந்த ஆர்டிக்கலில் இந்த லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மற்ற எந்தெந்த கண்ட்ரீஸில் பெரிய பெரிய சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஸோ அந்த டைப் ஆஃப் பிரிட்ஜ் வந்து ஆக்சுவலாக சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. த கோல்டன் கேட் பிரிட்ஜ் அண்ட் த ப்ரூக்லின் பிரிட்ஜ் இந்த US ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ். இந்தியாவோட லாங்கஸ்ட் சிங்கிள் லேன் மோட்டாரபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோப்ரா சண்டி சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பில்ட் ஓவர் த டேரி லேக் வாஸ் இன்னாகுரேட்டட் இன் நவம்பர் 2020. இது வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிங்கிள் லேன் மோட்டாரபிள் லாங்கஸ்ட்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்து இதுதான். பிசைட்ஸ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் கேன் பி ஆர்ச் பிரிட்ஜஸ். ஸோ அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இல்லாமல் வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் இருக்குன்னு நீங்கள் கொடுத்துருப்பாங்க, லைக் பீம் பிரிட்ஜஸ், கேன்டிலிவர் பிரிட்ஜஸ், ட்ரஸ் பிரிட்ஜஸ் அண்ட் டைட் ஆர்க் பிரிட்ஜஸ். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பிரிட்ஜஸாக இருக்குது. இது அந்த பீம் பிரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா ஹரிசாண்டலாக கேபிள் போகுது இல்லையா, ஒரு 2 கேபிள் இந்த ஆங்க்ரேஜ்க்கு. ஸோ இதான் வந்து அதை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மயூர் பிரிட்ஜ் இதான் வந்து ஆக்சுவலாக அருந்து விழுந்தது. இது எந்த ரிவர் கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மச்சு ரிவர் அப்படிங்கிற ரீஜன், மார்பி டிஸ்ட்ரிக்ட் இன் குஜராத். மார்பி ரீஜன் இன் குஜராத். இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி கிளாஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதாவது மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு சில கொஷின்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.